ஹாய் டாமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம செகண்ட் அட்மினோட பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதம் வந்துட்டு ஏதாவது அட்மினுக்கு பர்த்டே சொல்லிட்டு ஸ்பெஷல் எபிசோட் ஸ்பெஷல் ஒன் ஷாட் போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ என்ன பண்ணுறது, மாதம் பிறந்துட்டானுங்க 2 பேரும். ஸோ இனி அடுத்த வருஷம் தான் வரும் ஸ்பெஷல் வீடியோன்னு சொன்னால் அது நம்ம அட்மின்ஸுக்குன்னு சொன்னான். ஸோ பட் இந்த மாதம் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அது வேறு ஸ்பெஷல், ஓகேவா? ஸோ முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம செகண்ட் அட்மினுக்கு விஷ் பண்ணிவிட்டு ஸ்டேட் ஆஃப்குள்ள அப்பா எல்லாம். ஸோ பவிமா ஹாப்பி 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 பர்த்டே, ஓகேவா? ஸோ எப்போவுமே சிரிச்சுட்டே யாருக்காகவும் அழாத, ஓகே? ஸோ எங்கூடையும் அஃப்ரின் கூடயும் வந்துட்டு என் வரைக்கும் அதாவது ஸ்டில் அவர் டெத் அன்டில் அவர் டெத், அதாவது நாங்கள் சாகிற வரைக்கும், நம்ம சாகிற வரைக்கும், ஓகே? ஸோ அப்போமே கூடவே இரு, ஓகேவா? ஸோ இருன்னு சொல்கிற மூலமாக சொல்லிகிட்ருக்கேண்ணா. அண்ட் வந்துட்டு ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோ அண்ட் லவ் யூ, ஓகேவா? மிஸ் யூ. ஸோ சீக்கிரமாக மீட் பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு உன்னோட பாஸ்ட் லைஃப்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டு மூவ் ஆன் ஆகு, ஓகே? ஸோ நமக்காக இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம ஃப்யூச்சர் நோக்கி போகலாம், ஓகே? ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஸோ ஃபர்காட் இட், ஓகேவா? ஜஸ்ட் மூவ் ஆன் அண்ட் ஆல் தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, ஓகேவா? மிஸ் ப்ரோக்கன் ஏஞ்சல், உனக்கு பேரே வச்சாச்சு. ஸோ ப்ரோக்கன் ஏஞ்சல் சொல்லிவிட்டு, ஸோ இனிமேல் ப்ரோக்கன் ஏஞ்சல்லாம் இல்லைலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஹாப்பியாக இரு அண்ட் ஆல் தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேடி, ஓகேவா? அண்ட் இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷன் நாட் பிஸி டிசன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வந்துட்டுக்குள்ளே போயிடலாண்டா. அண்ட் ஸோ இன்ட்ரோ வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ உங்களை பற்றி சொல்லணுன்னா, ஸோ நீங்கள் தான் ஒயன். ஸோ நீங்கள் வந்துட்டு சின்சியராக உங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது, த கிரேட் கிம் டயாங் அப்படின்ற ஒரு பையனை தான். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் லவ் லைஃப் வந்துட்டு பாதிலே கட்டாயிருந்திருக்கும். ஸோ சில பல பிரச்சனைகள்னால வந்துட்டு 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு உங்களோட லைஃப்காக உங்களோட பேரண்ட்ஸ்க்காக 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேங் அதை விட்டு மூவ் ஆகிட்டு வேறு ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகிட்டு அவன் லைஃப் போயிட்டு இருக்கு அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் டேங்க நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் எவ்வளோ தான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் மூவ் ஆன் ஆக முடியல, ஓகேவா? ஸோ இதுவே இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ டடான் அப்படி சொல்லிட்டு சீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவோ கொரியாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நான் யோசிக்கல, ஓகே? ஸோ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பிரேக்கப் பண்ணி வருஷக்கணக்கு ஓடிடுச்சு. பட் உங்களால் ஸ்டில் மறக்கவே முடியலட்டேங்க. ஸோ அவனோட மெமரிஸ் உங்களை கொண்டுகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு டேங்கை விட்டுட்டு இன்னும் மூவ் ஆன் ஆகலை. ஸோ டயான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ சாரி, கிம் டயாங், ஓகேவா? ஸோ நம்ம டே விட்டு நீங்கள் இன்னும் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இல்லை. பட் அவனோட மெமரிஸை நினச்சி நீங்கள் வந்துட்டு இப்படியே உயிர் வாழலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் வீட்டில் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க, எனக்கு மேரேஜும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களை சரியான சண்டை. ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு மேரேஜ் பண்ணிகிட்டே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீ மட்டும் மேரேஜ் பண்ணிக்கல, எங்கள் 2 பேர்த்த வீட்டை போய் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு இவங்க இப்படிலாம் மிரட்டும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. பட் உங்களுக்கு மட்டும் சுத்தமாக விருப்பம் கிடையாது. சரி, பார்க்க வர பையன் மண்டை கழுவி எப்படியாவது ஒன்று அடிச்சு துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு உங்களுக்கு பையன்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஸோ ஒரு 1 மந்த் அதுக்கு மேலே போகுது. ஸோ வந்துட்டு 1 மந்த் கழிச்சு வந்துட்டு உங்ககிட்ட ஸோ வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு ரொம்ப நல்ல பையன், ஸோ நீ உன் ஃபோட்டோவை பார்த்துட்டு உனக்கு ஓகேன்னு சொன்னால் அவங்க பொண்ணு பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ வந்துட்டு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி நீ வந்துட்டு ஃபோட்டோவையும் பார்க்கல எதையும் பார்க்கல ஏஞ்சி போயிடுறீங்க. சரி இவ கிடைக்கிறா அப்படி சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த பையனை பார்க்க வர சொல்கிறாங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே அப்படி சொல்லிட்டு ஸோ இன்னும் 2 டேஸில் வர போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு வந்துட்டு போகிறேன் எவனோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த 2 டேஸும் போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த 2 டேஸ் அதாவது வந்துட்டு உங்களை பொண்ணு பார்க்க இருக்கும்போது நைட்டு ஸோ வந்துட்டு ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் டேவோட ஞாபகம் தான் வந்து போகுது. பட் நீங்கள் வந்துட்டு என்னதான் யோசிச்சாலும் வரவா போகிறான். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜான் அண்ட் கிம், ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவளுங்க 2 பற்றி பேசி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நடந்ததெல்லாம் ஸோ அவளுங்க கேட்டு ஐயோயோ அப்படியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்ருக்க,
சரி ஃப்ரெண்ட் நல்லா பண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக போடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜான் சொல்ல. ஸோ ஆமாம் அப்படி சொல்லிட்டு கிமோ சொல்கிறான். அவனுக்கு பின்னாடி நீ பேசுவ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மஸ்ட் ப்ரோக்கன் ஏஞ்சல் உங்கள் லைஃப்குள்ளே எனிட்டே ஆனால் வரவும் முடியாது. ஸோ நீங்களும் அவன் லைஃப்குள்ளே போக முடியாது. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது. ஓகே, அவர் ஒன்று விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டார். ஓகே, ஸோ நீ மூவ் ஆன் ஆகு அப்படின்ற மாதிரி வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னால் அது முடிஞ்சால் நான் ஏன்டி இப்படி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்க 2 பேரும் அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வரப்போகிற பையனை பாரு, பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லையா நெக்ஸ்ட் பையனை டேட் பண்ணிட்டு போயிட்டேரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போடி நான் என் பிரச்சனைக்கு இது பண்ணால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க பூங்கடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. ஸோ நைட் ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் யோசிக்கிறீங்க. ஸோ அவனே மூவ் ஆன் ஆகிட்டான். அஃப்கோர்ஸ் நம்ம டேக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கான். ஸோ அவனே மூவ் ஆன் ஆகிட்டான், நம்ம மூவ் ஆன் ஆகிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் லவ் இல்லையா? ஸோ வந்துட்டு மறக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மூவ் ஆன் ஆக முடியல. ஸோ வந்துட்டு சரி சொல்லிட்டு இப்படியே நைட் ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு உங்களை வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க தடப்புடலாக. ஸோ வந்துட்டு சுண்ணாம்பெலாம் போட்டு சுண்ணாம்பு கிடையாது, மேக்கப்லாம் போட்டு வந்துட்டு இந்த பட்டி பிட்டியெல்லாம் முடிச்சு வந்துட்டு உங்களுக்கு இப்படியே அழகாக ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் எதுவும் பண்ணுங்கடா, என்ன இன்னும் பார்த்தவங்களுக்குலாம் கடலை வைக்கிற பொம்மை மாதிரியாடா இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு அவனுங்க இழுப்புக்கெலாம் போயிட்டு ஒரு வேலையை ரெடி பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களை மிரர் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஸோ பார்க்க அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் பொண்ணு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு முறை தான் ஸோ வந்துட்டு பொங்கலாட்டி அப்படின்னு ஒரு வயிற்றுல கொட்டிக்காதீங்க, ஏதாவது அசிங்கமாக திட்டிட போகிறேன் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்போவே ஓகே சார் தான், நான் இன்னும் 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணும் போது ஸோ அப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு நோ தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போயும் நோ தான். அவங்களாம் பார்த்தா பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ மாப்பிள்ளை வந்தானாலும் தெரில போனாலும் தெரில. ஸோ நின்றுட்டுருக்கீங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஸோ வந்துட்டு அப்படியே உங்கள் பேரண்ட்ஸ்லாம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட சிஸ்டர் அண்ட் கசின்ஸ் தான் அவங்க கூட நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு எப்போ போகலாம் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க. ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கசின்ஸ் அண்ட் உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம், அதாவது எல்லாம் ஒன்றானே. ஸோ உங்களோட கசின்ஸ் தான் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் குனிஞ்சதெல்லாம் நிம்மரில். ஸோ அவளை நல்ல பொண்ணு மாதிரி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ்குள்ளே பிடிக்கலன்னு சொல்ல அந்த பையன் பிடிக்கலன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு சரி உனக்கு பையனை பிடிச்சிருக்காப்பா அப்படி சொல்லிட்டு கேட்க வந்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஐயோ அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்ல. ஸோ வந்துட்டு அந்த பக்கம் இருந்து வாய்ஸ் பொண்ணு பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாய்ஸ் கேட்குது. ஸோ நீங்கள் டப்புன்னு வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து பார்த்தா அவங்க முன்னாடி ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, இந்த பையனெலாம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு உனக்கு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையனோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் பையன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு உங்களோட அம்மா அப்பாலாம் ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வேண்டாம் பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மன் தான். ஸோ அந்த பையன் உங்களுக்கு பையன் பார்த்து ஜிம்மனை தான். ஸோ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு சரி பேசணும்னு சொல்கிறாங்கல்ல பேசலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பால்கனிக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி வந்துட்டு ஜிம்மன் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜிம்மன் என்னாச்சு ஏதாவது பேசுங்க அப்படின்னு அவன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எங்கே யாராவது லவ் பண்ணுறீங்களாங்க அப்படின்ன மாதிரி அவன் அப்படியும் நான் ஆனால் அப்படி இல்லை தான் அப்படின்ன மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்படி கன்ஃபியூஷன் லுக்கில் வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். சொல்லுங்க அப்படின்னா ஜிம்மன். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், பட் அவனுக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. பட் என்ன அவனை என்னால் மறக்க தான் முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு அவன் என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ வந்துட்டு ஏஞ்சல் நினச்சா அது ப்ரோக்கன் ஏஞ்சல் அவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மன் மைண்ட் வாய்ஸு. நான் வேணா அந்த பையன் கூட உங்களை சேர்த்து வச்சிடவா, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலையா அப்படின்னா கேட்க. ஆமாம் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அந்த பையன் யாருன்னு சொல்லுங்கள், பேசி வேணா உங்களுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல.
அது சரிதான். ஆனா அதுக்கு அவனோட ஒய்ஃபும், அவன் குழந்தையும் ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்லுது. ஒய்ஃபும் குழந்தையும் அப்படின்ற மாரி பார்க்க, ஆமா அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பேபீஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ என்னங்க அந்த பையனே மூவ் ஆன் ஆயிட்டு வேற மேரேஜ் பண்ணிட்டு ஹேப்பியா இருக்கான். நீங்க வேற மேரேஜ் பண்ணிக்கிறது என்னங்க அப்படின்ற மாரி சொல்ல, பட் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றது? அவனை நான் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் முடியல. என்னால் அவனை லவ் பண்ணிட்டு வேறு பையன் கூட மேரேஜ்ன்றப்போ ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி. நீங்கள் சிமன் வந்துட்டு அந்த பையன் மூவ் ஆன் ஆகிட்டான், நீங்களும் மூவ் ஆன் ஆகுதா உங்கள் லைஃப்க்கு நல்லது. எத்தனை வருஷத்துக்கு அந்த பையனை நினச்சிட்டு இருக்க போகிறீங்க? மேபி நீங்களும் அவனும் ட்ரூவாக லவ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் சுச்சுவேஷனால் 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்க. அவன் லைஃப்பை தேடி தான் அவன் மூவ் ஆன் ஆகிட்டான். நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, பட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் ஆகட்டும், ஸோ எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோங்க, அவன்கிட்ட இந்த மூவ் ஆன் ஆகிடுங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமன். நீங்கள் ஜிம்முனை பார்த்தப்போ ஒரு ஸ்பார்க்கில் ஐஸோட ஜிம்முனை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்முன்ட்டு என்ன ஐஸில் பார்த்தாலும் வந்துட்டு இதான் முடிவு. நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ஏஞ்சல், ஸோ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்றது. ஸோ சச் ஏஞ்சல் நீங்கள். ஸோ உங்களை வந்துட்டு எனக்கு லூஸ் பண்ணலாம், அந்த உங்களை லவ் பண்ண அறிவில்லாதவன் மாதிரிலாம் நான் கிடையாது. ஸோ உங்களை நான் விட மாட்டேன். உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிட்ட உண்மையை சொன்னதுலேயே. ஸோ தட் எத்தனை வருஷம் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் போது சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் மேபி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு ஜம்முன்னு பேசுறது பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஓகே ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு என்ன உனக்கு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு மேரேஜ் கனவுக்கெலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம்முன்னு பார்க்குறீங்க. ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு கொஞ்சம் போட்டோம் டேஸ்லாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் உங்களை புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ ஜிம்முன்னு திருன்னு முழிக்கிறான், நீங்களும் திருன்னு முழிக்கிறீங்க. ஸோ அவள் மீட்டிங் முடிஞ்சு போயிட்டு ஜிம்முன்னு கிளம்பி போயிடுறான். ஸோ நீங்கள் ஜிம்முனவே தான் பார்த்துட்ருக்கீங்க, என்னடா அப்படி சொன்னேன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஸோ வந்துட்டு ஸோ ஜிம்மன் வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் அந்த இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு என்ன ஜிம்மன் அப்படி சொன்னீங்க, இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் மேரேஜ்க்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவனும் சொல்லியிருந்துருப்பான் இல்லையா, பட் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு கல்யாணத்துக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்கல்ல. ஸோ ஜிம்மன் வந்துட்டு ஓகே இதில் என்ன இருக்குது, ஸோ எப்படியும் மேரேஜ்க்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாமே, ஐ மீன் புரிஞ்சுக்கலாம்னு இல்லை. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்கள், என்ன மேரேஜ் ஆகணுன்னா என்ன நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க என்கிட்ட இருக்கும்போது ஓகேவா. மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் இதெல்லாம் சரி வருமா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னையா பேசுகிறேன் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் கனவுக்கெலாம் பார்க்கணும். ஸோ இன்னும் 1 மந்த்தில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஜிம்மன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மன் சொன்னதுனால ஓகே சரி ஏதோ சொல்கிறான் நம்மளும் கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. தென் வந்துட்டு இப்போ தான் அந்த 1 மந்த் ஃபுல்லாக போகுது. ஸோ மேரேஜ்க்கான ஒர்க்லாம் போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என்ன எங்கள் ப்ரோக்கர் சொல்லி இப்போ திருப்பி கமிட் ஆக போதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, சும்மா இருங்கடி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸோ வந்துட்டு ஜிம்மனை பற்றி சொன்னதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாரியா இப்படி ஒரு பையன் நான் இந்த காலத்தில் எவனை விட்டுட்டு போகிறான், அவனுக்கு இடையில இப்படி ஒரு நல்ல பையன், அதுவும் வந்துட்டு அவனோட லவ்வர் வேறு, அதாவது ஒரு ஒய்ஃபோ ஏதோ ஒரு லவ்வர் வேறு ஒரு லவ்வர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் வெட்டி போடுற காலத்தில். ஸோ இப்படி வந்துட்டு இப்படி ஒரு பையன் மூவ் ஆன் ஆகுன்னு சொல்லி உனக்கு டைம் வேறு கொடுத்துருக்கான்ல, அவன் அங்கே நிற்கிறான் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காளுங்க. ஸோ நீ வந்து நல்ல ஜென்டில்மேனு கல்யாணத்தில் ரெடி பண்ணிட்டாங்க அப்படிமா சொல்ல, உனக்கு தான் ஜிம்மன் என்ன சொன்னான், ஸோ ஆஃப்டர் மேரேஜ் மூவ் ஆன் ஆகுன்னு சொன்னான்ல. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவன் ஒன்றும் பண்ண முடியாது தானே சொன்னான். ஸோ பத்திரமா பார்த்துக்கிறேன் தானே சொன்னான். உனக்கு இதில் என்ன பிரச்சனை, பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கோ, டைம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளுங்க 2 பேரும் சொல்ல அட்வைஸ் பண்ணுறாளுங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லாரும் ஏதோ சொல்கிறீங்க நானும் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மேரேஜுக்குலாம் எங்களை கூப்பிடுவதில்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும்
கூப்பிட்டா தான் வருவீங்களா அப்படின்னு சொல்ல, கூப்பிட்னாலும் வரதான் போகிறோம், இருந்தாலும் நீ கூப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்ல, கூப்பிட்றலாம் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சா. ஸோ இப்படியே அந்த 1 மந்த்க்கு அப்புறமும் போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் டே தான். ஸோ மேரேஜ் டே அன்னைக்கு ஸோ வந்துட்டு செம்மன் உங்களுக்காக அப்படியே வந்துட்டு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே நின்னேன். ஸோ நீங்கள் இப்போ தான் என்ட்ரு ஆகுறீங்க சர்ச்சுக்குள்ள. ஸோ உங்கள் டேடியோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ செம்மன் உங்களை பார்த்து ஒரு ஏஞ்சலிட்டிக்கான ஸ்மைல் பண்ணுறான். ஸோ பண்ணுற ஸ்மைலே நீங்கள் மெல்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே ஒன்று பார்த்துட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்லேயே லைட்டாக ஒரு ஸ்மைலு. ஸோ எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இப்போது ரிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தென் வந்துட்டு ஸோ நான் பிரைடு கிஸ் த பிரைட் அப்படின்னு ஒரு 2 சொல்கிறாங்க ப்ரீஸ்ட்டு. ஸோ ஜெர்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த கிஸ் அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி ஜெம்னு தான் பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ சொல்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, பட் சீக்கிரமாக கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோ, ஓகேவா? ரொம்ப வருஷம் என்னை வெயிட் பண்ண வச்சிடாத அப்படின்னு மாதிரி ஜெவன் அவங்களுக்கு பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களும் ஹெட்டெல்லாம் லைட்டாக நோட் பண்ணுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் செரமனிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பாரா நம்ம கூட சுற்றி இப்படி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்காளுங்க. ஸோ வந்துட்டு பக்கத்தில் நிற்கிற கிம் சொல்கிறா, அதாவது ஜான் வந்து டைலாக் சொல்லியிருப்பான், எனக்கு கல்யாணம் வந்திருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஞாபகம் இருக்குது, நான் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, நீ சிங்கிளாக இருந்தால் உங்களோட சுற்றுலாம் சிங்கிளாக வாடி இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல, போடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ வந்துட்டு எல்லா இதுலேயும் வந்துட்டு நம்ம ஜான் சிங்கிள் தான் ஃபார் எவர். ஸோ வந்துட்டு ரியல் லைஃப்லேயும் சரி, எல்லா ஒன் சார்ட்லேயும் சரி, எஃப்எஃப்லேயும் சரி, ஸோ சிங்கிளாக தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். செகண்டு ஒரு ஃப்ரெண்டாக காமிச்சாலும் ஸோ வந்துட்டு ஒரிஜினல் வாழ்க்கை அப்படி தான் போகுது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம பேக் டு தி ஸ்டோரி வரலாம். ஸோ மேரேஜும் அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. தென் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்து தனியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இப்போ தான் மூச்சு வருது அப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வழியாக இவந்த ஒரு கல்லுக்குள்ளேயும் வந்துட்டு ஹீரோ இருக்குது. ஸோ ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ வேகமாக வந்துட்டு உங்களுக்கு மேரேஜை வந்துட்டு ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ தான் நல்ல வேலை நம்ம பொண்ணு வாழ்க்கை எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு இப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்களும் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு. ஸோ வந்துட்டு உங்களோட ஃப்ளாட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ நல்லா நார்மலாக செம்மையாக இருக்குது. ஸோ வந்துட்டு 2 பேரும் போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சிம்மன் கிட்ட வந்துட்டு திருமணம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன தான் டைம் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் உங்களுக்கு பயமாக தானே இருக்கும். ஸோ வந்துட்டு எந்த ரூம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் ஒரு ரூமில் இருக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சிம்மன்ட்டு ஓகே நீங்கள் இந்த ரூம் எடுத்துக்கோங்க, நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு வர்றீங்க. ஸோ சிம்மன்ட்டு உங்களுக்கு எப்போ அந்த நீங்கள் லவ் பண்ண பையனை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சோ, இல்லை என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஏன் நமக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்னு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பரவாயில்ல நல்ல பையன் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸோ இந்த ரூமில் எடுத்துக்க போயிடுறீங்க. ஸோ ஜிம்னு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உன்னை சீக்கிரம் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ இப்படி தான் வருஷம்லாம் ஓடுது. ஸோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆனிவர்சரியும் செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ செலிப்ரேட்டும் பண்ணிடுறீங்க. ஸோ வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் மூவ் ஆன் ஆகுற மாதிரியே தெரியல. ஸோ பல ராத்திரிகள் வந்துட்டு நம்ம அவங்க நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த 1 இயரில் சும்மா சொல்லக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஜிம்முன்னு ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவன் எப்படி சொல்கிறது ஸ்பேஸ் கொடுப்பான். ஸோ வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் இன்ன வரைக்கும் 1 இயர் ஆகிட்டா அவங்கள டச் பண்ணணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் எப்போ வந்துட்டு நார்மலாக ஆகுறீங்களோ அப்போது உங்ககிட்ட வந்துட்டு அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். ஸோ உங்களை எதிர்பார்த்து ஒரு ஜீவன் நீங்கள் காத்துக்கிட்டே இருக்க. ஸோ நீங்களும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் இந்த யூஸும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களால் முடியல. ஸோ என்ன தான் மூவ் ஆன் நினச்சாலும் பட் அவனோட மெமரிஸ் வந்து போகுது. இப்படி ஒரு 1 டே ஸோ ஜிம்மன் வந்துட்டு உங்ககிட்ட வந்து நம்ம வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ போயிட்டு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் போயிட்டு அழகாக ஒரு சாரீ வியர் பண்ணிட்டு வரீங்க.
வந்துட்டு சிம்முன்னு அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு செம்மையாக அழகான செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், மேன்லியாக இருக்கான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். அயன் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது அப்படின்னு மாதிரி அவங்கள பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு யூ ஆல்சோ லுக் ஹேண்ட்ஸம் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் சரி அவ்வளோ ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. சரி போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் முன்னாடி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் எப்படி பேராக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜிம்முன் கிட்டே போகிறீங்க. ஜிம்முன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜிம்முன் நடந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜிம்முன் அவனோட ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஈடு கொடுக்குறதுக்காக குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஸோ ஜிம்முன் வந்துட்டு உங்களை திரும்பி பார்த்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜிம்முன் கிட்டே வந்துட்டு ஜிம்முனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்முனுக்கு ஷாக்காக இருக்கு. என்னடா இது நம்ம வயனா இது அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஸோ போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் போகலாமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சிவனும் அப்படியே உங்கள் ஹேண்டை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை கூட்டிகிட்டும் போகிறான். ஸோ அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட ட்ராவல் போகுது. ஸோ எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபாரினில் இருந்தான். ஸோ இப்போ வந்திருக்கான் பார்க்கணுன்னு சொன்னான். அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸோ ஒரு வேளை ஃப்ரெண்டு வீட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ ஃப்ரெண்டை ஓப்பன் பண்ணா நீங்கள் ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதான் உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்முன்னு ஒரு லுக்கு ஏத்தாப்புல நிற்கிற அந்த பர்சன் ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக ஷாக்காகி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன். உள்ளே வா நல்ல வா ஜிம்முனா உள்ளே வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ வேறு யாரும் கிடையாது, த கிரேட் கிம் டயாங் தான் அது. ஸோ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அப்படி வாசலில் ஃப்ரீஸாக நிற்கிறீங்க. எந்த ரியாக்ஷனுமே வரல உங்ககிட்ட இருந்து. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் கண்ணை லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி டேரி ஆகுது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு சுமன் வந்துட்டு வேணுமா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். ஸோ வந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னுவா. நீங்கள் நான் இருக்கேன்ல, நான் தான் ஹஸ்பண்ட், என் கூட வா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் உள்ளே போயிட்டான். ஸோ உள்ளே போனால் வந்துட்டு அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு அதுதான் அவன் ஒய்ஃப் வந்துட்டு கிம், ஓகேவா. ஸோ இது வேறு கிம், உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, இது வேறு கிம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரெண்டை கிம்மாக போட்டேன். ஸோ அதனால தான் ஸோ இதுவும் கிம் தான் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே வா கிம், அவங்க மிஸ்ஸஸ் கிம். ஓகே. ஸோ கிம் இங்கே வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணும் வருது. ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு ஜிம்முன்னு வாங்க, வயன் வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் தருது அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டே வந்துட்டு வயன் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே டேவை தான் பார்க்குறீங்க, எந்த பதிலுமே சொல்லலை. வயன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மன் உன்னை தான் கேட்குறான் அப்படின்னு நான் சொல்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள். ஸோ டேவோட ஒய்ஃப் வந்துட்டு உங்களுக்கு காஃபி அதெல்லாம் கொண்டு வந்து தராங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்படியே எதுவுமே பண்ணலாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்களவே வந்துட்டு சுமன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ ரூம் வந்து குட்டியாக ஒரு பேபி குடுன்னு ஓடி வருது. ஒரு 3 years இருக்கும். ஸோ அந்த குழந்தையும் வருது. ஸோ வந்து அப்படியே டேக்கிட்ட போய் தாய் உட்காந்துக்குதா. ஜிமன் அங்கிள் வந்துட்டிங்களா அப்படின்னு அந்த குழந்த. ஸோ ஜிவனா அப்படின்னு நான் சொல்ல இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்த. ஸோ வந்துட்டு ஜிமனை சிரிச்சிட்டு ஆமாம் இதுதான் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹாய் ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த குழந்தையும் சொல்லுது. ஸோ நீங்கள் நைட்டாக அந்த பேபி ஒருத்த மட்டும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு ஜிமன் டேக்கிட்ட நார்மலாக பேசிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு உனக்கு இது டே தான் தெரியுமா தெரியாதாடா அப்படின்ற தான் ஜிம்மனை லுக் விட்டுட்ருக்கீங்க. ஸோ அவனால் நம்மளாக பேசிகிட்டு இருக்கான் டேக்கிட்ட. ஸோ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அவனோட ஒய்ஃப் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் சரி சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு அவங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தென் பேபியும் அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிக்கிற மாதிரி பேபிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ டெரஸ் போகலான்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்பி போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்முன்னு அந்த பேபி கூட விளையாடிட்டுருக்கான். தென் வந்துட்டு டேவோட ஒய்ஃப் வந்துட்டு கீழே ஸோ கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டேவ் மேலே தான் இருக்கான், பேபி பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் தனியாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ நீங்கள் தானே எனக்கு இதை பார்த்துட்டு உங்ககிட்ட டே வரான். ஸோ வாயன் அப்படின்ற மாதிரி டே கூப்பிட்றான். அப்படி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் நீங்கள் எனக்கு என்ன என் ஹஸ்பண்ட் என்னை சந்தோஷமாக பார்த்துக்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, போய் சொல்கிறியா, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் என்னை மறக்கலைங்கிறது சொன்னான். டே அதாவது ஜிம்முன்னு சொன்னான், சாரி டே கிடையாது ஜிம்முன்னு சொன்னான். அப்போது ஜிம்மனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போது தெரியாது, இப்போ தான் ரீசெண்டாக உன்னையும் அவனையும் உங்களோட மேரேஜ் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கப்புறம் தான், ஐ மீன் உங்கள் ஸ்டோரிலாம் ஆல்ரெடி தெரியும், பட் அது நீ தான் அப்படின்றது அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நீ என்னை மறக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்கன்ட்டு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல், அதெல்லாம் இல்லை நான் ஆகிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தெரியுது, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, என்னோட பார்த்தோன்னே நீ எப்படி ரியாக்ஷன் கொடுத்த, உன் கண்ணெல்லாம் கலங்குச்சு, நான் அதை பார்த்தேன், அதெல்லாம் மூவ் ஆகிடு, நம்ம 2 பேரோட லைஃப் தனி, உனக்குன்னு உன்னோட லைஃப் பார்ட்னராக ஜிம்மன் இருக்கான், அண்ட் எனக்குன்னு என்னோடய ஒய்ஃப் அண்ட் குழந்த இருக்காங்க. ஸோ நீ மூவ் ஆன் ஆகிறது தான் நல்லது, உனக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ தான் முடிஞ்சிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ ஜஸ்ட் அதை விட்டு மூவ் ஆன் ஆகிடு, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீயும் ஹாப்பியாக இரு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி தலையை நோட் பண்ணுறீங்க, ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவனும் போயிடான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க ஜிம்மன் ஜிம்மன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இல்லை நாங்கள் போயிட்டு வரோம், இன்னொரு நாள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிடா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு டேவோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு பேபி கிட்ட டாட்டா சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு டேவை ஹக் பண்ணிவிட்டு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பத்திரமா பார்த்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் என் ஒய்ஃப் எனக்கு எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மனு கொஞ்சம் திருப்பிட்டு போகிறான். இதுக்கு மட்டும் குறைச்சலடா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு டேப் பார்த்துட்ருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி இப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் வாட்டி தண்ணி நடந்து போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் ஹேண்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ வந்துட்டு நீங்கள் எதுவுமே பேசலை, ஸோ அப்படியே அமைதியாக இருக்கீங்க. வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் ஏதோ டீப்பாக ஏதோ யோசிச்சுட்ருக்கீங்க. வயன் அப்படின்னா திருப்பி கூப்பிட்றான், திருப்பி கேட்கலாம். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க ஹேண்டை வந்துட்டு இப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்போ தான் திரும்புறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி, என்னமோ பலமாக யோசிக்கிற போல், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. சரி வேறு எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மன், இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி, நீங்கள் நாளைக்கு எங்கேயாவது போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சரி உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஜிம்மன் ஓகே முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன், கொஞ்சம் என்ன முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ சண்டே ஓகேவா, ஸோ சண்டே அது மாதிரி தான் இந்த கூத்துலாம் நடக்குது. ஸோ அவனு சொல்லிட்டு போயிடறான். ஸோ வந்துடுவேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவனும் போயிடறான். நீங்கள் டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் பால்கனியில், ஐ மீன் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்குள்ளே வந்துட்டு என்ன ஓடுது அப்படின்னா வந்துட்டு, தேவையே நம்மளை மறந்துட்டான், நம்ம மறக்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி, இவ்வளோ நாளாக நமக்காக இருக்கிற ஒரு பியூர் சொல்லான ஜிம்மினை நம்ம வெயிட் பண்ண வச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. இந்த 1 இயரில் ஜிம்மன் உங்களை வந்துட்டு ரொம்ப கேரிங் அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. இவன் நல்ல பையன்தான், விட நல்ல பையன்தான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஜிம்மன் வரான். ஸோ வந்து காலிங் பெல்லில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு ரேங்க் பண்ண நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க போய்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஜிம்மனை போய்ட்டு டைட்டாக பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னா அவன் பயந்துட்டான். ஸோ நீங்கள் திடீர்னு வந்து ஹக் பண்ணவும், என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமாக இல்லை என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். என்னாச்சு ஃபைன் அப்படின்ற மாதிரி அவன். ஸோ உங்களை வேணா ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு பயப்படுறான். நீங்கள்
எதுவும் இல்லையே அப்படின்னுவா சொல்ல. அப்புறம் என்னாச்சு பயந்துட்டே எனக்கு ஏன் இப்படி வந்து ஹக் பண்ண ஏன் ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். எது அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு கூறிட்டுருக்கா அவங்கள பார்த்து. நீ என் புருஷன் தானே ஜிம்மு, நான் உனக்கு ஹக் பண்ணக்கூடாதா என்ன அவங்கள அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் என்னடா இது வந்துட்டு ஒய்யன்தானா இல்லை வேறு யாரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீ பண்ணலாமே தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் சரி அப்படி சொல்லிட்டு நைட் 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. தின்னுட்டே வந்துட்டு சிவனுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வியாழாக தான் இருக்குது. என்னடா வித்தியாசம் நடந்துக்கிறாளே நம்ம வயனாயுது அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படி சொல்லிட்டு ஸோ நைட்டு நல்லா முடிச்சுட்டு தென் இன்ட்டு ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படி தூங்குறதுக்காக போகிறீங்க. ஸோ ஜிவன் வந்துட்டு ஆல்ரெடி பெட்டில் படுத்துட்ருக்கான். ஸோ உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் போய்ட்டு ஜிம்மன் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. ஸோ பக்கத்தில் படுத்துட்டு ஜிம்மன் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்களெல்லாம் பார்க்குறான் ஒரு மாதிரி சைடு ஐயில். ஸோ நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி அவன் என்னாச்சு இல்லை உனக்கு இப்போ தப்பு நினச்சிக்க மாட்டே என்னது கேளுங்க அப்படின்னா சொல்ல இல்லை தப்பாக எதுவும் நினச்சிக்க மாட்டேன் இல்லை நினச்சிக்க மாட்டேன் என்னது சொல்லுங்கள் அது திடீர்னு உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மனு வியர்டாவா அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஹக்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு என்னமோ இந்த ஒரு 2 ஹவர்ஸாக ஒன்று வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆமாம். ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா ஜிம்மன் தலையை சொறிகிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு டியூப்லைட் ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸோ இன்னும் ஒன்றுமே புரியல டியூப்லைட்டுங்கிற அப்படின்னு தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் நல்லா யோசிங்க புரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஜிம்மன் போயிட்டு ஜிம்மனை கிஸ் பண்ணுறீங்க. ஜிம்மன் அவன் தான் அப்படியே ஸ்டக்காக நிற்கிறான். ஸோ நீங்கள் கிஸ் பண்ணிட்டு போய் ஜிம்மனோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஸோ 5 நிமிஷத்துக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் தான் அவன் ஸ்டேட்டுக்கே வரான். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் யோசித்து பார்த்துட்டு இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஓகே அவன் வந்துட்டு நம்ம கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டான் அப்படின்னு மாதிரி அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவன் ரியலி அப்படின்னு மாதிரி அவன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவங்க ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு நான் அப்படியே செம்ம அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அண்ட் இதோடு நம்ம இந்த இடத்துல இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம்டா. ஸோ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு காலத்தில் நம்ம ஒரு கோல்டு ஸோ நம்ம கையில் ஒரு கோல்டு கிடச்சிருக்கோம். ஸோ நம்மளும் பொத்தியாச்சும் பாதுகாக்கணும்னு நினச்சிருப்போம். பட் அது நம்ம கையை விட்டு போயிருந்திருக்கோம். ஸோ கிடச்ச பையன் கோல்டாக இருந்தும் அவன் போயிட்டான் அப்படின்னா அவன் நினச்சிட்டே ஸோ அந்த ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டெக்காக நிற்கக்கூடாது. ஸோ நம்ம லைஃப்பில் அடுத்து டைமண்ட் அதாவது ஜெம் மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நமக்குன்னு அந்த பர்சன் இருப்பாங்க. ஸோ போன ஒரு கோல்டுக்காக ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அவள்தான் ஸோ கோல்டா ஸோ அவள்தான் அது வந்துட்டு போயிடுச்சா அவள்தான் அதை வந்துட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இனி வராது அந்த பர்சனால் நம்ம லைஃப்பில் வர முடியாது அப்படின்றப்போ நம்ம அடுத்தடுத்த நம்மளோட லைஃப்க்காக போயிட்டுருக்கணும். ஸோ அதை விட்டு ஸ்டக்காக நிற்கக்கூடாது. ஸோ நம்ம லைஃப்பில் ஏற்பட்ட வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். அண்ட் நமக்காக ஒரு ஜெம் நமக்காக எப்போவுமே காத்துட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ்க்காக வந்துட்டு அதாவது பழைய லவ்வை நினச்சி ஸோ புதுசாக எதுவும் ஏற்றுக்காமல் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி தான். ஸோ மூவ் ஆன் ஆகணும். ஸோ அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து நம்மளோட லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகணும். ஓகே ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராக என்ன ஸோ தெரியல இன்றைக்கி ஒரே தத்துவமாக பேசிட்டேன். ஸோ போதும் எனக்கு இதுவே. ஸோ இதோட வந்துட்டு இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஜெனிச்சுக்கா பவி ஓகே ஸோ ஜெனிச்சுக்காயோ அண்ட் ஹவலண்டாமி ஸோ புரா ஹே சராங்கே டாடா பாய்.